வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டெஸ்ட் 9க்கான ஆன்சர் கீயை டிஸ்கஸ் பண்ண போறோம். யூனிட் 6ல தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் என்ற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய திருக்குறள் சார்ந்த பகுதி 2க்கான வீடியோ தான் இது. ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன். அந்த டெலிகிராம் லிங்க்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக்கை ஒன்று போட்டுட்டு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சிருங்க. எனக்காக பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். முக்கியமான பாயிண்ட், இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் நீங்க எப்படி வாங்கணுன்ற மெத்தடை நான் கடைசியா சொல்றேன். கடைசி வரைக்கும் வீடியோ மறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பசுமன் களத்துள் நீர் பெய்தியற்று பொருளுக்கேற்ற அடிகளை கண்டுபிடித்து பொருத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நீங்க பொருத்தணும் இந்த கொஸ்டின். பசுமண் களத்துள் நீர் பெய்தியற்று அப்படின்னா சுடாத மண் களத்துல நீர் ஊற்றி வைப்பது போல. நீங்க சிம்பிளா பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பாத்தீங்கன்னா தவறான வழியில சேர்த்த செல்வமானது எப்படிப்பட்டது அப்படின்னா, திருடியில சேர்த்து வைப்பாங்கல்ல, அந்த திருடி சேர்க்கக்கூடிய அந்த தகாத வழியில சேர்க்கக்கூடிய செல்வமானது சுடாத களத்துள் நீர் பெய்தியற்றுனா சுடாத மண் இருக்குல்ல, சுடாத மண் அப்படின்னா பச்சை மண்ணு, அந்த பச்சை மண்ணுல செய்யப்பட்ட ஒரு பானை இருக்குல்ல, அந்த பானை சுட்டாதான் நம்ம பயன்படுத்த முடியும். அப்படி பானை மட்டும் செஞ்சு சுடாம வச்சிருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட சுடாத மண் களத்துள் நீர் தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா அந்த தண்ணி கீழே அப்படியே ஜலிச்சு கீழே போயிடும். அது போலதான் அதுவும் என்ன போயிடும், நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ தத்தம் கருமை கட்டளைகள் கொடுத்திருக்காங்க. 2 தத்தம் கருமை கட்டளைகள். அப்போ ஒருவருடைய செயல்களை உரசி ஆராயக்கூடிய உரைக்கல் தான் இந்த தத்தம் கர்மமே கட்டளைக்கள். அனைத்தாலும் ஆன்ற பெருமை தரும் அப்படின்னா, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எந்த அளவுக்கு நீங்க நல்ல விஷயங்களை கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் கேட்ட அளவுக்கு உங்களுக்கு பெருமை தரும். அப்போ அவ்வளவிற்கு பெருமை உண்டாகும்ன்றத கரெக்ட். கனவிலும் இன்னாது மண்ணோ, கனவில் கூட இன்னாது மண்ணோ அப்படின்னா சொல்வேறு செயல்வேறு கொண்டாருடைய நட்பு பாத்தீங்கன்னா கனவில் கூட இன்பம் தராதாமா. நீங்க நட்பு நம்ம படிச்சிருப்போம் நிறைய இடத்துல. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, அப்படிப்பட்ட நட்பு இருக்கு பாத்தீங்களா, அது கனவில் கூட என்ன பண்ணாதான் நமக்கு இன்பத்தை தராதான். சோ ஆன்சர் பாருங்க, 3 1 2 4 3 1 2 4. ஆன்சர் டெல்லி. செகண்ட் கொஸ்டின், விருந்தோம்பல் அதிகாரத்தில் உபசரிப்பில் மிக உயர்ந்த அறச்செயலாக திருவள்ளுவர் கூறுவது எது? விருந்தோம்பல் அதிகாரத்தில் உபச்சரிப்பில் மிக உயர்ந்த அறச்செயலாக திருவள்ளுவர் கூறுவது எது? ஆப்ஷன் ஏ, விருந்தினர் இல்லாவிட்டாலும் சாவா மருந்தை சாப்பிடாமல் இருத்தல். ஆப்ஷன் பி, புதியதாக வந்த விருந்தினரை உபசரித்து சென்ற விருந்தினரை நினைத்தல். ஆப்ஷன் சி, அனிச்ச மலரை போல விருந்தினரின் முகமாற்றத்தை பாதுகாத்தல். ஆப்ஷன் டி, தம்மிடம் உள்ள மிச்சல் உணவை விருந்தினருடன் பகிர்ந்து உண்ணுதல். இப்போ நான் ஆப்ஷன் வாசிச்சேன்னா டைம் ரொம்ப அதிகமாகும். சோ நான் டைரக்டா என்ன பண்றேன், ஆன்சர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? விருந்தோம்பல் அதிகாரத்தில் உச்சரிப்பில் மிக உயர்ந்த அறச்செயலாக திருவள்ளுவர் கூறுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதியதாக வந்த விருந்தினரை உபசரித்து சென்ற விருந்தினரை நினைத்தல். உங்க வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த விருந்தினர் பாத்தீங்கன்னா உபசரிக்கணும், சென்ற விருந்தினரை நினைக்கணும், வரப்போற விருந்தினரை எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளுவர் சொல்றாரு, புதுசா வந்தவங்களை உபசரிக்கணும், சென்ற விருந்தினரை நினைச்சு பார்க்கணும், போனாங்க நினைச்சு பார்க்கணும், பிளஸ் புதுசா வரவங்களை எதிர்பார்க்கணும். இதுதான் பார்த்தோன்னா விருந்தோம்பல் அதிகாரத்தில் உபசரிப்பில் மிக உயர்ந்த அறச்செயலாக வள்ளுவர் குறிப்பிட்டார். 3வது கொஸ்டின், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு. இக்குறள் மலரின் நீளத்தை மனிதனின் உயர்வுடன் ஒப்பிடுவது எதனால்? மலரின் நீளத்தை மனிதனின் உயர்வுடன் ஒப்பிடுவது எதனால் கேக்குறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு, மனிதனின் உள்ளத்தில் உள்ள ஊக்கத்தின் அளவிற்கேற்ப அவரது உயர்வு அமையும் அப்படின்றதான் இதுக்கான எக்ஸாக்டான ஆன்சர். எப்படி எக்ஸாம்பிளா, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படின்னா, வெள்ளம்னா தண்ணீர் நிறைந்திருக்க அளவு வரைக்கும் தாமரை பூ என்ன பண்ணும் அப்படின்னா மேல வளர்ந்து நிற்கும். அது போலதான் ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு ஊக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மனுஷன் மேல போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்பிசி படிக்கிற எல்லா மாணவர்களும் ஊக்கம் நிறைந்து காணப்படும். நீங்க ஊக்கத்தை வெளிப்படுத்தும் போது அந்த ஊக்கத்தின் வெளிப்பாடுதான் நீங்க மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போய் என்ன பண்ணுவீங்க, சேருவீங்க.
இப்ப வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய இக்குறள் மலரின் நீளத்தை மனிதர்களின் உயர்வுடன் ஒப்பிடுவது எதனால் அப்படின்னா, மனிதனில் உள்ளத்தில் உள்ள ஊக்கத்தின் அளவிற்கு ஏற்ப அவரது உயர்வு அமையும் அப்படின்றதுதான் சரியான ஆன்சரும் கூட. 4th question. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை? இக்குறட்பாவில் மாடு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மாடு பொருள் என்ன? மாடு அப்படின்னா உங்களுக்கு செல்வம், ஒரு விலங்கு தான், கரெக்ட் தான். பட் இந்த குறள்ல அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா செல்வம் தான்மா. கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அப்படின்னா செல்வம் தான் ஒருத்தருக்கு உண்மையான செல்வம். மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேதா அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. செல்வத்தா முக்கிய முதன்மைப்படுத்துறாரு. 5வது கொஸ்டின். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பார் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். இக்குறளில் தம்மை தாமே வறியவர் என கூறி வருத்தப்படுபவர் யார் அப்படின்னா, செல்வம் இருந்தும் விருந்தோம்பல் செய்யாதவர்கள். காசு அவங்ககிட்ட இருக்கும், பட் இருந்தும் விருந்தோம்பல் செய்யாதவங்களதான் வள்ளுவர் வந்து தம்மை தாமே வறியவர் என்று கூறிக்கொள்வாங்களாம். காசு அவங்ககிட்ட இருக்கும், பட் விருந்தோம்பல் செய்ய மாட்டாங்க. காசு இல்லைங்க அப்படின்னு போய் சொல்லுவாங்க. 6வது. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாட்டு. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லார், அதாவது மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. இக்குறள் உணர்த்தும் மிக ஆழமான சமூகவியல் தத்துவம் என்ன? இக்குறள் உணர்த்தக்கூடிய ஆழமான சமூகவியல் தத்துவம், ஆழமான சமூகவியல் தத்துவம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கல்வி அதாவது தனி மனிதனின் உயர்வுக்கு உழைப்பு மட்டுமே அடிப்படை கல்வி அல்ல. இந்த பாயிண்ட் வராது. கல்வி அடைந்த ஒருவரின் மேன்மை அவரது வம்சாவளியை விட மேன்மையானது. மேன்பிறந்தாரின் அறிவுக்கு கீழ்பிறந்தாரின் அறிவு ஒருபோதும் ஈடாகாது. பிறப்பு சார்ந்த உயர்வுகளை மட்டுமே வள்ளுவர் ஏற்றுக்கொள்கிறார், இல்ல கிடையாது. அப்போ கல்வி அடைந்த ஒருவரின் மேன்மை அவரது வம்சாவளியை விட மேன்மையானது அப்படின்றதுதான் சரியானது. நீங்க இன்னைக்கு ஒரு வம்சம் இருக்குதுன்னா, இன்னைக்கு வந்து தாழ்ந்த சமூகத்தை சார்ந்தது அப்படின்னா நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உயர்ந்த சமூகத்தமா மாறிடுவீங்க. நீங்க கல்வி அப்படின்றது ஒரு மனிதன் தாழ்ந்த சமூகமா உயர்ந்த சமூகம் அந்த இடைவெளியை மாற்றக்கூடிய ஒரு கருவியாக பார்க்கப்படுது. கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏழாவது. ஒருவன் சொர்க்கம் இல்லை என்ற நிலைப்பாட்டை கொண்டாலும் எச்செயலை செய்வது நன்று என்று வள்ளுவர் வலியுறுத்துகிறார். அப்படின்னா, எதிர்பலன் கருதாமல் ஏழைகளுக்கு கொடுக்கும் ஈகையை செய்தல் வேண்டும். அது தன் செல்வத்தை நல்ல வழியில் மட்டுமே பயன்படுத்துவது, எதிர்பலன் கருதாமல் ஏழைகளுக்கு கொடுக்கும் ஈகை செயலை செய்வது, எவ்வித நல்ல செயல்களையும் மேற்கொள்ளாமல் இருப்பது, பிறரிடமிருந்து எக்காரணத்திற்காகவும் எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. அதாவது ஒருவன் சொர்க்கம் இல்லை என்ற நிலைப்பாட்டை கொண்டாலும், சொர்க்கமே கிடையாது மேல அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டிருந்தா கூட எந்த செயலை செய்வது நல்லது அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறாரு அப்படின்னா, எதிர்பலன் கருதாமல் ஏழைகளுக்கு கொடுக்கும் ஈகை செயலை செய்வதுதான் ரைட்டான ஆன்சர். பாம்பே என்ற ரைட்டான ஆன்சர். 8. அன்பு இல்லாத உயிர் வாழ்க்கை எதற்கு சமம்? அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்ற மரம் தலை தற்றுமா. திருக்குறள் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை. இப்ப அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. அதாவது வத்தி போன நிலத்தில் இருக்கக்கூடிய மரம் வந்து தளிர்க்காது. அப்படிப்பட்டது அன்பில்லாத ஒரு உயிரோடைய வாழ்க்கை. ஒருத்தர்கிட்ட அன்பே இல்லை, ஆனா அந்த உயிர் இருக்கு பத்தி அன்பில்லாத ஒரு உயிரோடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு மழை பெய்யாத நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் வந்து தளிக்காது, அது போன்றது அப்படின்னு சொல்றாங்க. வத்தி போன மரம் தளிக்காது. இது அன்புடைமை அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு திருக்குறள். 9. விடுபட்ட தொடருக்கு உரிய பொருளை தேர்க. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அத்தொருவன் வாழ்நாள் பிறவி வழியடைக்கும் கல்னு சொல்றாங்க. பொருள் கேட்கிறாங்க. இந்த இடத்துல பொருள் கேட்கறதால இந்த இடத்துல திருக்குறள் எப்படி வரும் அப்படின்னா, வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அத்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல்னு வரும். இங்க பொருள் கேட்கறதால பிறவி வழியடைக்கும் கல் அப்படின்னு எடுத்துக்கலாம். யார் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வீழ்நாள் படாமல் ஒருத்தருக்கு உதவி மறக்காம செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறவி என்று சொல்லக்கூடிய அந்த வழி வந்து அடைக்கப்படுமா. ஆன்சர் என்னது? ஏதான் ரைட் ஆன்சர். அன்புற்று அமர்ந்து வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்து வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு.
வள்ளுவர் இக்குறளில் மனித வாழ்வின் எதற்கான அடிப்படையை கூறுகிறார்? மனித வாழ்வுடைய மனித வாழ்வின் எதற்கான அடிப்படையை கூறுகிறார் அப்படின்னா, அன்புற்று அப்படின்னா மகிழ்ச்சியான அர்த்தமுள்ள வாழ்க்கை, இவங்க வாழ்றவங்களுக்கு தான் அந்த உலகம் உரியது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இன்புற்றார் எய்தும் சிறப்பு வையகத்துல இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அப்போ அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்னா மகிழ்ச்சியான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்விற்கு, மனிதர்களுக்கு ஒரு அடிப்படையை, இந்த அர்த்தமுள்ள வாழ்விற்கு தான் அடிப்படை கூறுகள் இந்த திருக்குறள் அவர் குறிப்பிட்டாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்குறள், கேள்விகள் தரமா எடுக்கப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு பிரிண்ட் போட்டு பக்காவா படிங்க. சோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, 5 rupees லாஸ்ட் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அல்லது டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜிபே நம்பர் கொடுக்குறேன். அந்த ஜிபே நம்பருக்கு 5 rupees சென்ட் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஜூன் மந்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளைம் பண்ணிக்கோங்க. 150 rupees ஜூன் மந்த் வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, டெய்லியுமே அந்த குரூப்ல உங்களுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி பிடிஎஃப் கொடுத்துரும். சோ இதை நம்ம லாஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் போவோம். 11. வெளிப்புற தோற்றத்தை கண்டு ஒருவரை நம்பக்கூடாது என்ற பொருளை உணர்த்தும் குறள் எதுன்னு கேக்குறாங்க. குறளினை தேர்ந்தெடுக்க அந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க, நம்ம ஷார்ட்டா எடுப்போம். வெளிப்புற தோற்றத்தை கண்டு ஒருவரை நம்பக்கூடாது, இந்த கான்செப்ட் சொல்லக்கூடிய திருக்குறள் எதுன்னு கேக்குறாங்க. கனை கொடியது யாழ்கோடு செவிழ்தாங்கண்ண வினைபடுபாலால் கொளல். இப்போ என்னதான் பாத்தீங்கன்னா அம்பு நேராக இருந்தாலும் ஒரு உயிர் எடுத்துரும், அப்படியே விட்டா ஒரு உயிர் ஒரு பாடி உள்ள போயிட்டு அப்படியே உள்ள இன்ஜெக்ட் ஆகி அப்படியே பாடி செத்துரும். இதே நார்மலா நீங்க பாத்தீங்க, யாழ் பாத்தீங்கன்னா வளைந்திருந்தா கூட அது இனிமையான இசை கொடுக்கும். என்னதான் நேராக இருந்தாலும் ஒரு அம்பு ஒரு உயிரையே எடுத்து விடுது. என்னதான் வளைஞ்சு இருந்தா கூட யாழ் இனிமையான இசை கொடுக்குது. அப்ப ஒருத்தருடைய உருவத்தை வச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க, அவங்கள முடிவு பண்ணாதீங்க. அது செய்யக்கூடிய ஒருத்தருடைய செயலாலே என்ன பண்ண, நீங்க அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு செயலாலே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஆன்சர் கூட நீங்க பாருங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, வெளிப்புற தோற்றத்தை கண்டு ஒருவரை நம்பக்கூடாது. எஸ், கனைக்கூடியது யாழ்கோடு செவிழ்தாங்க அண்ண வினைபடுபாலால் கொளல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆன்சர் என்ன குரு சார் அப்படின்னா ஏசிய பர்ஃபெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கம்மா, நோயுறாது இருக்க உண்ணும் முறையினை தெரிவிக்கும் திருக்குறள் எது? நோய் வராம இருக்க சாப்பிடக்கூடிய அந்த மெத்தடை சொல்லக்கூடிய திருக்குறள் எதுன்னு கேக்குறாங்க. பாத்தீங்க அப்படின்னா, அற்றால் அளவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடுதுய்க்குமாறு அப்படின்னா, சாப்பிட்டது பாத்தீங்கன்னா ஜீரணம் ஆகுற மாதிரி, அதாவது நம்மளுடைய ஆற்றல், நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் அளவு எல்லாத்தையும் தெரிஞ்சு சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா நோய் உங்களுக்கு வராது சொல்றாங்க. அற்றால் அளவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடுதுய்க்குமாறு. நெடி என்றால் துன்பம், அது வராது உங்களுக்கு. அதான் சொல்ல வராங்க. ஆன்சர் என்ன இருக்கு? பாம்பே. 13. மண்ணோடு இணைந்த மரத்தனையர். அதாவது யார் ஒருத்தர் இப்ப கண்ணோட்டம் இல்லாதவங்க, அதாவது யார் ஒருத்தர்கிட்ட இரக்கமே இல்லையோ அவங்க எல்லாம் மண்ணோட பிணைஞ்சு இருக்கக்கூடிய மரத்திற்கு இணையானவர்கள்மா. யார் ஒருத்தர்கிட்ட இரக்கம் கண்ணோட்டம் இல்லையோ அவங்க அப்படியே மண்ணோடு இழைந்து இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்ணோட்டமே ஒருத்தர்கிட்ட இல்லை அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா மண்ணோடு இழைந்த மரத்தனையர் தான், இரக்கம் இல்லாதவர்கள் என்று சரியான ஆன்சர். 14 பாருங்க, கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அத்தின்றேல் புண் என்று உணரப்படும். இக்குறள் உணர்த்து முக்கிய கருத்து அப்படின்னா என்னன்னா, கண்கள் புண்பட்டால் அவற்றை குணப்படுத்த கண்ணோட்டம் உதவுமா? பாம்பே சொல்றாங்க அது கிடையாது. அதாவது என்ன அப்படின்னு சொல்றோம்னா, கண்ணோட்டம் இல்லாத கண்கள் புண்களாக கருதப்படும். சரியான ஆன்சர். நீங்க டக்குன்னு கேட்பீங்க, சார் டெல்லி வராதா சார்? கண்ணோட்டம் என்பது கண்ணுக்கு ஒரு அலங்கார பொருள். இதுல அலங்கார பொருள் பொதுவா குறிக்கிறாங்க. அணிகலன் தான் சொல்லியிருப்பாங்க. கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம் சொல்லியிருப்பாங்க. அலங்கார பொருள்னா பொதுவா சந்தனம் இது எல்லாமே அலங்கார பொருட்கள்ல வந்துடும். பட் அது வராது நமக்கு, ஓகேங்களா? சோ கண்ணோட்டம் இல்லாத கண் புண்களாக கருதப்படும் சரியான ஆன்சர். சி இஸ் ரைட் ஆன்சர். 15. இடிபுரிந்து எள்ளுஞ்சொல் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட உழஞ்சிலவர். இல்ல உழஞ்சிலவர் அப்படின்னா, இடிபுரிந்து எள்ளும் சொல் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட உழஞ்சிலவர்னா, அதாவது மாண்ட உழன்றிலவர். இக்குறளில் உழன்றி என்ற சொல்லின் பொருள்னு கேக்குறாங்க. சோ அப்ப இந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய
உழன்றி அப்படின்னா இடிபுரிந்து எள்ளுன்னு சொல்லி கேட்பார். அப்படின்னா சோம்பலை விரும்பி என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க, அப்ப முயற்சி செய்ய மாட்டாங்க அப்படின்றதுதான் அதுக்கு சரியான விளக்கமும் கூட. உழஞ்சிலவர் அப்படின்னா முயற்சி இல்லாதவர்னு அர்த்தம். இங்க நமக்கு வெறும் உணஞ்சி அப்படின்னு கொடுத்ததால நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், முயற்சின்னு எடுத்துக்கலாமா, ஓகேங்களா, முயற்சி. சோ 16வது கொஸ்டின், உடையார் முன் இல்லார் போல் இக்குறளில் வள்ளுவருக்கு ஒரு உவமை என்ன கேக்குறாங்க. அதாவது உடையார் முன் இல்லாத போல் அப்படின்னா அறிவுடையோர் முன் அறிவில்லாதவர் போல் தான் நீங்க எடுத்துக்கணும். ஆன்சர் ஏதான் பெஸ்ட் ஆன்சர் இருக்கு. நீங்க ஆக்சுவலா பொருள் சொல்லும் போது ஓமை தானே சொல்ல வராங்க, இவங்க ஓமை சொல்றாங்க. அது பொருள் உடையார் முன் இல்லாத போல் அப்படின்னா செல்வந்தர் முன்னால் போயிட்டு ஏழை எப்படி நின்று நிப்பானோ அது போல அப்படின்னு சொல்லும் போது, அது போலதான் அறிவுடையோர் முன்பு அறிவில்லாதவர் என்ன பண்ணணும், கேட்டு கத்துக்கணும். அதுதான் சொல்லக்கூடிய ஓமை. மீனிங் வந்து பார்த்தா செல்வந்தர் முன் ஏழை போல் தான் மீனிங் வரும். பட் ஓமை கேட்கறதால அறிவுடையோர் முன் அறிவில்லாதவர் போல் கத்துக்கணும் நம்ம. சோ அதுதான் ஆன்சர் ஏதான் இருக்கு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். இக்குறள் பொருத்தமான பழமொழி கேட்கிறாங்கம்மா. அது உலகத்தோடு ஒத்து வாழணும். இப்போ ஊர் ஓடுமாறு ஓடணும், அது ஊரோடு ஒத்து வாழணும். அதுதான் கான்செப்ட். ஊரோட என்ன பண்ண, நீங்க ஒத்து வாழணும். ஊர் எப்படி வாழுதோ அப்படியே வாழணும். இல்ல நான் மட்டும் அப்படி எதிர்த்து வாழுவேன் அப்படின்னு சொல்லி ஊருக்கு எதிராக வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர், அதாவது என்னதான் நீங்க நிறைய படிச்சிருந்தா கூட ஊர் என்ன செய்யறாங்க ஊரோடு கொஞ்சம் ஒத்து போங்க அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிட்டாருமா. 18 கண்ணோட்டத்தில் உள்ளது உலகியல் அத்தில்லாரு உண்மை நிலக்கு பொறை அப்படின்றார். உண்மை நிலக்கு பொறை. இக்குறளின் வழியாக வள்ளுவர் கூறும் உலகியல் நெறி என்ன? இந்த திருக்குறள் வழியாக வள்ளுவர் கூறக்கூடிய உலகியல் நெறி என்னன்னு கேக்குறாங்க. கண்ணோட்டத்தில் உள்ளது உலகியல்மா, அத்தில்லார் உண்மை நிலைக்கு பொறை அப்படின்னா இரக்கமும் அன்பும் இல்லாதவர்களே இந்த உலகில் உண்மையான சுமையானவர்கள். ஆமா, யார் ஒருத்தர்கிட்ட இரக்கமும் கிடையாது, அன்பும் கிடையாது, எதுவுமே இல்லை அப்படின்றவங்க அவங்கதான் இந்த உலகிற்கு உண்மையான ஒரு உண்மையான சுமையானவர்கள். கண்ணோட்டத்தில் உள்ளது உலகியல் அத்தில்லார் உண்மை நிலைக்கு பொறை அப்படின்னா உண்மையாவே இந்த நிலத்துக்கு அவங்கதான் சுமையானவங்க அப்படின்ட்டு இந்த உலகியல் நிறைய சொல்ற. கண்ணோட்டம்னா இரக்கம், அன்பு எடுத்துக்கலாம். சோ 19வது கொஸ்டின், நூல் ஒன்று, அதாவது தொடருக்கு பொருத்தமான திருக்குறளை வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. நூல் ஒன்று தனி ஒருவரிடம் இருந்தால் அதன் பயன் பிறருக்கு கிடைக்காது. ஆனால் அதே நூல் பொது நூலகத்தில் வைக்கப்பட்டால் அது பலருக்கு பயன்படும் சொல்றாங்க. சிம்பிள் தான். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றல் செல்வம் நயனுடை யான் கண்படின் அப்படின்னு சொல்லும் போது பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றல் செல்வம் நயனுடை யான் கண்படின் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது ஒரு ஊரின் நடுவே ஒரு ஊர்ல ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய் கனி அந்த மரத்துடைய நிழல் பிளஸ் வந்து பார்த்தா அதோடைய வேறு பட்டைகள் எல்லாமே மருந்து எல்லாருக்கும் பயன்படும். அது போலதான் நல்லவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் மக்களுக்கு போய் சேரும் அப்படின்றவங்க. அப்ப இதுக்கு எக்ஸாக்டா திருக்குறள் என்ன சார், இந்த கான்செப்ட் எக்ஸாக்டா திருக்குறள் வந்து ஏதான் சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா எடுத்திருக்கோம், படிச்சு வச்சிருங்க. முக்கியமானது, நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரி ஒட்டி கொழல். அதாவது உங்க கூட உங்களுடைய நண்பர் இருப்பாரு, அவருக்கு நீங்க நல்லது செய்யறதை விட உங்க கூட ஒருத்தர் ஒட்டிட்டு இருப்பார், நல்லவர் நண்பர். நட்டார் என்றால் இந்த இடத்துல நண்பர் என்று குறிப்பிடுவாங்க. நட்டார்னா நண்பர். அந்த நண்பருக்கு நல்லது செய்யறதை விட ஒட்டார் அப்படின்னா அந்த பகைவர் இருப்பாங்களா, உங்களுக்கு பகைவர், அவங்கள போய் ஒட்டி நீங்க நட்பாக கொண்டு மாத்திக்கணும், அவங்க நண்பரா மாத்திக்கணும். அப்ப பகைவரை தவிர்த்தல் வரக்கூடாது, பகைவர்களை நட்பு கொள்ளுதல் தான் ரைட் ஆன்சர். ஏது ரைட் ஆன்சர். நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல் அப்படின்னு சொல்லும் போது நண்பர் உங்க கூட நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு நல்லதை செய்வதை விட உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் என்ன பண்ணுங்க, நண்பர்களாக மாத்தி அவர்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. 21 பண் என்னாம் பாடற்கு ஏபின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அதாவது ஒரு பாடலுக்கு இசை இல்லை என்றால், ஒரு பாட்டுக்கு இசை இல்லை என்றால் அது என்ன அழகு. அது போலதான் கண்ணுக்கு இரக்கம் இல்லை என்றால் அது கண்ணே கிடையாது. அப்போ இக்குறளின் படி கண் எப்பொழுது அதன் உண்மை மதிப்பை பெறுகிறது அப்படின்னா இரக்கம் இருந்தா மட்டும்தாமா. இரக்கம் மற்றும் அருளுடன் செயல்படும் போது மட்டும்தான் அதோடைய உண்மை மதிப்பை பெறும். இரக்கம் இருந்தாலும் அருள் இருந்தா மட்டும்தான் அதனுடைய உண்மை மதிப்பு கண்ணுக்கு கிடைக்கும், இல்லை கிடைக்காது. என்னதான் பாட்டுக்கு இசை இல்லைன்னா பாடல் நல்லா இருக்காது. இப்ப கண்ணுக்கு இரக்கம் இல்லைன்னா கண்ணே கிடையாது. அப்ப கண்ணுக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும், இரக்கம் இருக்கணும் பிளஸ் அன்பும் இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து 22 கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்தி உலகுன்றார். யார் ஒருத்தன் தன் எடுத்துக்கிட்ட செயலை கடமைய மறக்காம மற்றவங்களுக்கு உதவி செய்யறாங்களோ, யார் ஒருத்தர் இப்ப என்ன எடுத்துங்க, எனக்கு ஒரு கோல் இருக்கு, அந்த கோலை மறக்காம
ஆனா உங்களுக்கு நான் உதவி செய்யல, யூடியூப்ல வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன், எவ்வளவு விமர்சனங்களை பார்த்துட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்காங்களே என்ன, எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்படி கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லாருக்கு உரிமை உடைத்து உலகு. சோ ஆன்சர் வந்து இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், சீன் ஆன்சர் எடுத்துக்கலாமா? சோ சி ரைட் ஆன்சர். கருமம் சிதையாமல் கண்ணோடு சோ நிர்வாகம் அல்லது நீதி வழங்கும் பொறுப்பில் இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும். இப்ப என்னதான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்கன்னா கூட நீதி வழங்கும் போது கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் தான். இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது காலை 3 மணிமா, 3 மணிக்கு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நிறைய தொந்தரவுகள் எல்லாம் இருக்கு, பட் அதை தாண்டி எடுத்துட்டு இருக்கேன். யாருக்காக அப்படின்னா உங்களுக்காக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மறக்காம. சோ 23 சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாட்சியுள் தங்குதல் தீது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த குறளுடைய சரியான பொருள் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா யோசிச்சு ரெடியா கான்செப்டை கரெக்டா வச்சுக்கணும். முடிவெடுத்துட்ட பிறகு தாமதிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகே, ஒரு செயலை செய்து முடிவெடுத்த பிறகு தாமதிப்பது ரொம்ப ரொம்ப தப்புமா. ஸோ பாம்பேசி ரைட் ஆன்சர். 23க்கு பாம்பேசி பர்ஃபெக்ட் ஆன்சர். 24 வினை பகை என்றிரண்டும் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெரும் அப்படின்றாங்க. வினைப்பகை என்றிரண்டும் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெரியும். குறள் படி முழுமையாக முடிக்கப்படாத ஒரு செயல் அல்லது பகை எதற்கு ஒப்பாக கூறப்படுகிறது அப்படின்னா, அணைத்தது போல் உள்ள நெருப்பு. அதாவது நீங்க ஒரு செயலை செய்யறீங்க, அதை வந்து முடிக்காம இருக்கீங்க, ஒரு செயலை முழுசா முடிக்காம இன்கம்ப்ளீட்டா வைக்கிறீங்க. அதுவும் அல்லது ஒரு எதிரி வந்து பாத்தீங்கன்னா முழுசா அடிக்காம அவங்க அப்பானை மட்டும் சாவடிச்சிட்டு அவங்க பிள்ளையை விட்டுருவாங்க. அந்த பிள்ளை பின்னாடி முளைச்சு என்ன பண்ணும், ஒரு எதிரி, சோ அது வந்து எதிரியா வரும். சோ அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு செயலையும் சரி நீங்க என்ன பண்ணணும், ஒரு பகையும் சரி ஃபுல்லா முடிச்சு விட்டுறணும். சோ அதான் சொல்றாங்க, அப்படி முடிக்காம போயிட்டீங்க அப்படின்னா அணைத்தது போல் உள்ள நெருப்பு போன்றதுதான் அது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாருமா. அடுத்து 25வது விஷயம். ஒற்ற நோய் நீங்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொளல். இக்குறள் குறிப்பிடும் எத்தன்மை உடையவர்களை நாம் மதித்து போற்ற வேண்டும் அப்படின்னா, அதாவது தற்போதைய துன்பங்களை நீக்கி எதிர்காலத்தில் வரும் துன்பங்கள் வராமல் காக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் தான் நம்ம என்ன பண்ணோம், போற்றி அவங்க கூட நம்ம வந்து நட்பு கொள்ளணும். தற்போது உள்ள துன்பத்தை நீக்கி எதிர்காலத்தில் வரக்கூடிய துன்பங்களை காத்துப்பாங்க பாத்தீங்களா, வராம பாத்துக்கக்கூடிய ஒரு நட்பு நம்ம கொள்ளணும். ஒற்ற நோய் நீங்கி ஒராமை முற்காக்கும் பெற்றியான் பேணி கொளல். இதுதான் சரியான ஆன்சர் கூட. 26 இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பாரினானும் கெடுவான். இதுல ஏமாறா மன்னன் யாருன்னு கேக்குறாங்க. ஏமாறா மன்னன்னா பாதுகாப்பற்ற மன்னன், பாதுகாப்பு இல்லாத ஒரு மன்னன் தான் ஏமாறா மன்னன் சொல்லுவாங்க. பாதுகாப்பு இல்லாத ஒரு மன்னன் ஏமாறா மன்னன். 27 வள்ளுவர் வன்மையுள் எல்லாம் தலை. அதாவது வலிமையுள் வலிமை, அதாவது வன்மைனா வலிமை அர்த்தம். வலிமையிலே சிறந்த வலிமை எது தெரியுமா? வலிமையிலே சிறந்த வலிமை அப்படின்னா தம்மை விட அறிவு ஆற்றல் செல்வம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கக்கூடிய பெரியவர்களை துணையாக கொள்ளுதல் தாமா. தன்னை விட தம்மை விட என்னை விட ஒருத்தர் என்னோட அறிவாளியா இருக்காரு, என்னோட ஒருத்தர் ஆற்றல் மிக்கவரா இருக்காரு, என்னோட ஒருத்தர் செல்வந்தரா இருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண, அவருடைய நட்பை நம்ம கொள்ளணும். அப்போ வலிமையுள் சிறந்த வலிமை, வன்மையுள் எல்லாம் தலை அப்படின்றது வலிமையுள் சிறந்த வலிமை என்று குறிப்பிடுவாங்க. ஆன்சர் டெல்லி இருக்கு. 28 கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற சொல்லுவார். சரி, யாரு சார் அப்படின்னா, கற்றவரின் அவையில் தான் கற்றவற்றை கேட்பவரின் மனதில் பதியுமாறு எடுத்து சொல்லும் வல்லவரே கற்றவர் எனப்படுவாங்க. என்னதான் நீங்க கத்துக்கிட்டா கூட நிறைய பேரு அவையில பேச தயங்குவாங்க, அப்படிப்பட்டவங்கள கத்துக்கிட்டவங்களான்னு கேட்டா கிடையாது. அப்ப நீங்க கற்ற விஷயங்களை கற்றரோட அவையில என்ன பண்ணணும், நீங்க அவங்களுடைய மனதுல பதியுமாறு தெளிவுபடுத்தக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா நீங்க தான் கற்றாருள் கற்றார். படிச்சவர்களே படிச்சவங்க நீங்க தானா. அடுத்து ஒரு பொறுத்து கொடுக்குறாங்க, நல்ல கொஸ்டின். செற்றார் செய்ய கடந்தல் அப்படின்றாரு. அதாவது செற்றார் செய்ய கடந்தல் அப்படின்னா தகுதியுடைய பெரியவருடைய துணை உள்ளவன் அப்படின்னு அர்த்தமா. இது ஸ்ட்ரைட்டாவே ஆன்சரா இருக்கு. பெரியாரை பேணி தமராக்கொள்ளல் அப்படின்றது பெறுவதற்குரிய பேர்களுள் எல்லாம் அரிது. அதுதான் பெரிய நம்ம பெறக்கூடிய அறங்களுள் எடுத்துக்கலாம், எல்லாரும் பெறக்கூடிய பேர்களுள் எடுத்துக்கலாம். திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்னா அறனறிந்து மூத்த அறிவுடைய அக்கியமை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் சொல்லுவாங்க. அப்ப அறத்தின் அறிவு முதிர்ந்து, அதாவது அறத்தின் அறிவு முதிர்ந்த பெரியவர்கள் நட்பு நம்ம கொள்ளணும். இது வந்து டேரக்டாவே எடுத்துங்க, இது ஒரு முக்கியமான கொஸ்டின், டேரக்டா படிச்சுக்கோங்க அப்படி. சோ 1 2 3 சார் ரைட் ஆன்சர், டேரக்டாவே இருக்கு நமக்கு ஆன்சர் இதுக்கு ஏ. அடுத்து 30வது கொஸ்டின். கரம் இடும்பை, அதாவது கரப்பிடும்பை இல்லாராய் காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்க கெடும்.
கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்க கெடும். இக்குறள் உணர்த்தும் பொருள் என்ன சார் அப்படின்னா, அதாவது செல்வத்தை மறக்காதவர்களை காணும் பொழுது வறுமையின் துன்பம் நீங்கும். செல்வத்தை மறைக்காதவர்களை காணும் பொழுது வறுமையின் துன்பம் நீங்குமா? இதுதான் சரியான ஆன்சர். அதாவது என்ன சார் அப்படின்னா, கரப்பிடும்பை, அதாவது இடும்பை அப்படின்னா துன்பம் அர்த்தம். இப்ப நீங்க மறைத்தல், கரப்பு, அதாவது கரப்பு அப்படின்னாவே மறைத்தல் அப்படின்னு அர்த்தமா. இங்க கரப்பு இருக்குல்ல, மறைக்கிறது. இப்ப நீங்க ஒரு திருட்டு காசு போய் கேக்குறீங்க, அண்ணா ஒரு 500 ரூபாய் கடன் கொடுங்க அண்ணான்னு கேக்குறீங்க அப்படின்னா, அவங்க மறைக்காம இந்தாப்பான்னு கொடுத்தாங்க அப்படின்னா உன்னுடைய வறுமை வந்து நீங்குமா, கொடுத்துட்டாங்கன்னா. அப்போ செல்வத்தை மறைக்காதவர்களை காணும் பொழுது நீ அவங்க கிட்ட காசு கேட்ட அப்படின்னா அவன் கொடுத்தானா அதோட வறுமை வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் தான். ரொம்ப பிடிச்ச திருக்குறள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 31வது பாருங்க. பொருளின் பெருமையை எந்த குறள் விவரிக்கிறது? பொருளின் பெருமையை எந்த குறள் விவரிக்கிறதுன்னு கேக்குறாங்க. அது நீங்க பார்த்தாலும் தெரியும், ஆன்சர் டெல்லி தான். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்ல தில்லை பொருள். பொருளுடைய பெருமை அதுதான் சொல்லுது. இது படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும், பொருள் அல்ல தில்லை பொருள் தான் சரியான ஆன்சர் கூட. 32. ஒருவன் குற்றமிலானாய் வாழ்ந்தால் கிடைக்கும் பயன் என்ன? ஒருத்தர் மனசுல குற்றமே கிடையாது, ஒரு குற்ற உணர்ச்சி கிடையாது, எந்த ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாது, எந்த ஒரு கில்ட்டினஸும் கிடையாது. ஒருவன் குற்றம் இலனாய் வாழ்ந்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன தெரியுமா? இந்த உலகத்தார் எல்லாமே அவனை சொந்தக்காரன்னு சொல்லுவாங்களாம். உலகம் அனைத்து உலகம் அவனை தன் சுற்றமாக கொள்ளும். சுற்றம்னா சொந்தமாக கொள்ளுவாங்களா. உலகத்தார் எல்லாருமே யார் ஒருவன் குற்றமில்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவனை இந்த உலகத்தார் வந்து தன்னுடைய சொந்தம் என்று குறிப்பிடுவார்களா, வள்ளுவர் குறிப்பிடுகிறார். 33. எத்தகையோரின் தொடர்பு கனவிலும் துன்பம் தரும்? இதே கொஸ்டின் மேல ஒரு பொருத்துகள் வச்சிருந்தேன், பட் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு திருக்குறள்ன்றதால 2 இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். எத்தகையோரின் தொடர்பு கனவிலும் துன்பம் தரும் அப்படின்னா, சொற்களுக்கும் செயல்களுக்கும் இடையே வேறுபாடு உடையவர்கள். சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அப்படிப்பட்டவர்கள் நட்பு வந்து உங்களுக்கு கனவில் கூட என்ன பண்ணது, துன்பம் தராதா. 34. தன் கைப்பொருளை கொண்டு ஒரு செயலை செய்பவனின் நிலையை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? தன் கைப்பொருளை கொண்டு ஒரு செயலை செய்பவரின் நிலையை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. அது பாதுகாப்பான மலையின் மீது ஏறிக்கொண்டு நின்று நீங்க என்ன பண்ணலாம், யானை போரை காண்பதற்கு சமமா? தன் கைப்பொருளை கொண்டு ஒருவன் செய்யும் செயலானது அப்ப அது ஒரு பாதுகாப்பான மலையின் மீது நின்று கொண்டு யானை போரை காண்பதற்கு சமம் என்று வள்ளுவர் அழகா தெளிவுபடுத்துறாரு. இந்த திருக்குறள் படிச்சிருப்பீங்க, ஓகேவா? அதாவது யானைப்போர் காண்பதற்கு சமம் அப்படின்றது இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களா. உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா அது போட்டுட்டு நீங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து யானை வந்து ஒரு மலை, பாதுகாப்பான மலை மேல உட்காந்துக்கிட்டு யானைப்புற பாக்குறீங்களா, அவ்வளவு அழகா சொல்றாரு. 35 பாருங்க. திருக்குறளின் படி ஈகை என்பதன் உண்மையான ஈகை என்னப்பா? வரியார் கொண்டு ஈவது ஈகை, மற்ற எல்லாமே குறியதிர்ப்பு நீரது உடைத்துமா. ஆன்சர் சொல்லும்போது இல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுதான் வந்து ஈகை, மற்றது எல்லாமே ஈகையில கிடையாது, எல்லாம் பயனை எதிர்பார்த்து கொடுக்கிறது. விருந்தோம்பல் செய்யாதவர்கள் எதை பெறுவதில்லை என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, இப்ப நமக்கு தெரியும், அதாவது செல்விருந்து ஓம்பி வரும் விருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. செல்விருந்து ஓம்பி வரும் விருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு அப்படின்னா அவன் தேவர்களுக்கு ஒரு நல்ல விருந்து, தேவர்களுடைய நல்ல விருந்து கிடைக்காது அவனுக்கு. அப்ப விருந்தோம்பல் செய்யாதவர்கள் எதை பெறுவதில்லை என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, அதாவது அவங்க வந்து வானோர்களின் நல்ல விருந்து பெற மாட்டாங்களாம். வானோர்கள்ல தேவர்களுடைய நல்ல விருந்து அவங்க பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 37. அறத்தானோடு இதுவென வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் எடை அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா, சிவிகையில உட்காந்துட்டு போறவனும் சிவிகையை தூக்கிட்டு போறவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? சிவிகையில உட்காந்துட்டு போறவங்க அறத்தை செஞ்சவங்களா இருப்பாங்க அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுவாரு. அப்ப அறவழியில் நடப்பவர்கள் பல்லாக்கில் உட்கார்ந்து செல்பவர்களை போன்றவர்கள் அப்படின்றத இதுக்கு சரியான. சிவிகை என்றால் பல்லாக்கு. இந்த இடத்துல ஆன்சர் இதுக்கு டெல்லிமா. 38. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமிழர் உணல் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும். அதாவது இரத்தலின் இன்னாதது, அப்ப பிச்செடுக்கிறத விட ஒரு கொடுமையானது அப்ப எது தெரியுமா? பிச்செடுக்கிறத விட கொடுமையானது என்ன தெரியுமா? அதாவது தாம் முயன்று தேடிய உணவை தானே தனியே உண்பது இறந்து கேட்பதை விட துன்பத்தை தருவதாகும். அதாவது நீங்க ஒருத்தர் போய் பிச்சை கேட்கறீங்கல்ல, அதை விட கொடுமையானது தெரியுமா? நீங்க தனியா சாப்பிடறதுதான். நீங்க முயற்சி செஞ்சு தேடிய உணவை நீங்க என்ன பண்றது, தனியா சாப்பிடுறீங்கல்ல, தனியா சாப்பிடுறதுதான் ரொம்ப வந்து துன்பத்தை தரும் அப்படின்னு வள்ளுவர் பெருதாக குறிப்பிட்டார். ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள். 38. அறத்தை செய்யாதவர்கள் அடையும் துன்பமாக
அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் வள்ளுவர் குறிப்பிடுவது என்ன? ஒருத்தர் அறமே செய்யலையா அவங்க என்ன அடைவாங்க அப்படின்ட்டு அறத்தை செய்யாதவர்கள் அடையும் துன்பமாக அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் வள்ளுவர் குறிப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புகழின்மை, அவங்களுக்கு புகழே கிடைக்காது. அறத்தை செய்யாதவர்கள் அடையும் துன்பமாக என்ன பாக்குறாங்க? புகழே வராத துன்பமா. விருந்தோம்பல் அதிகாரத்தில் வரு விருந்து என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்கிறாங்க. வரப்போகு விருந்தினர். வரு விருந்து என்றால் வரப்போகு விருந்தினர் என்ற ஒரு பொருளை கொடுக்குதுமா. அடுத்தது, அறமானது எங்கிருந்து வெளிப்படுவதாக வள்ளுவ பெருமான் குறிப்பிடுகிறார் அப்படின்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதன் அனைத்தரன் ஆகுல நீர பெற ஒரு திருக்குறள் இருக்கும். மனத்துக்கண் மாசிலன் ஆதன் அனைத்தரன் ஆகுல நீர பெற. சோ நீங்க திருக்குறள் கூட தெரிஞ்சுக்கிங்க. பட் மோஸ்ட் ஆஃப் இடங்களை நான் திருக்குறள் பதிவு பண்ணாம தான் விடை கொடுத்துட்டு இருக்கேன். பட் திருக்குறள் எனக்கு நல்லாவே தெரியும். பட் அதை நான் பதிவு பண்றேன், அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்து சீமா. சோ மனத்துக்கண் மாசிலன் ஆதன் அனைத்தரன் ஆகுல நீர பெற இஸ் ரைட் ஆன்சர். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். இதுல வன்கணவர்னா யார் அப்படின்னா, இரக்கமற்ற கொடியவர்கள்மா. இப்போ ஒருத்தருக்கு நம்ம ஒரு பொருளை கொடுக்கறதால ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அல்ல இன்பம் எடுத்துக்கலாம். ஈத்துவக்கும் இன்பம், ஒருத்தருக்கு நம்ம ஒரு பொருளை கொடுக்கறதால அதனால ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, அது தெரியாதவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா இரக்கமற்ற கொடியவர்கள் அப்படின்னு சொல்லி வன்கணவர் அப்படின்னா இரக்கமற்ற கொடியவர்கள் வள்ளுவர் குறிப்பிட்டார். 43, யார் ஒருவரின் இல்லத்தில் திருமகளானவள் அகலாது தங்கியிருப்பாள். இந்த இடத்துல திருமகள் அப்படின்னா யார் அப்படின்னா, திருமகள் அப்படின்னா லக்ஷ்மி தேவியை சொல்றாங்க. யார் இப்ப கலைமகள் அப்படின்னா சரஸ்வதி தேவி, திருமகள் அப்படின்னா லட்சுமி தேவி. யார் ஒருவரின் இல்லத்தில் திருமகளானவள் அகலாது தங்கியிருப்பாள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, யார் ஒருத்தர் பாத்தீங்கன்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா அனுதினமும் இறைவனுக்கு பூஜை செய்யறவங்களா கிடையாது, நாள்தோறும் தானத்தவங்க கிடையாது, தாய் மனைவி போட்டு கிடையாது, நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகிறவன் இல்லத்துலதான் என்ன பண்ணுவாங்க, லட்சுமி தேவி உட்காருவாளாம். நல்ல விருந்தினராய் வருபவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகிறவனுடைய இல்லத்துலதான் லட்சுமி தேவி தங்கியிருப்பாளாம். இது பார்த்தா விருந்தோம்பல் அதிகாரத்துல நம்ம கொடுத்திருக்கோம். 44, பார்த்துன் மரி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. இக்குறளில் தீண்டல் அரிது என்பதன் மூலம் வள்ளுவர் சுட்டிக்காட்டுவது எதனை? தீண்டல் அரிது. தீண்டல் அரிது என்னன்னா, தன் உணவை பகிர்ந்து உண்பவரை பசி என்று சொல்லக்கூடிய கொடிய நோய் அணுகாது. ஏதாவது ஒரு சொல்றாரு, பார்த்துன் மரிய அவனை பசி என்னும் தீம்பினி தீண்டல் அரிதுன்றார். ரொம்ப அழகான திருக்குறள். யார் ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு சாப்பாடை பகிர்ந்து உண்றீங்களோ, உங்களுக்கு பாத்தீங்கன்னா அரிய நோய் எதுவும் வராது, பசி என்று சொல்லக்கூடிய கொடிய நோய் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்றாரு. 45, வித்தும் விடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புல. அதாவது உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராரு, அந்த விருந்தினருக்கு நீங்க சாப்பாடு கொடுத்துட்டு மிச்ச மீதி இருக்கும்ல, மிச்சல் அப்படின்னா மிச்ச மீதி, மிச்சல் என்றால் மிச்ச மீதி, அந்த மிச்ச மீதி உணவை நீங்க சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். அப்படிப்பட்ட உங்களுடைய நிலத்துல விதை விதைக்க வேணுமா, பயிர் மழைய அப்படின்னு கேட்கறாங்க. வித்துமிடல் வேண்டும் அப்படி கொள்ளோ அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. அப்ப என்ன சார் இதுக்கான ஆன்சர் அப்படின்னா, விருந்தினருக்கு உணவளிக்கும் குணத்தால் கிடைக்கும் நற்பயன். சோ அப்ப விருந்தினருக்கு உணவளிக்கும் குணத்தால் கிடைக்கும் நற்பயன் அப்படின்றது சரியான ஆன்சர்மா. பாம்பேஸ் ரைட் ஆன்சர். விருந்தினருக்கு உணவளிக்கும் குணத்தால் கிடைக்கும் நற்பயன் தான் இதுக்கான திருக்குறளுக்கான பர்ஃபெக்டான ஆன்சர் கூட. சோ 46, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரிய கண்ணே உள்ள. அருள் செல்வம் செல்வத்தில் செல்வம் பொருட்செல்வம் பூரிய கண்ணே உள்ள அப்படின்னா, பூரியார் அப்படின்னா யாரு அப்படின்னா இந்த இடத்துல இழிந்தவர் அர்த்தமா. பூரியார்னா இழிந்தவர் அப்படின்னு அர்த்தம். பூரியார் அப்படின்னா இழிந்தவர் என்ற ஒரு பொருள். சோ அதுக்கு ஆன்சர் சி, இழிந்தவர். பூரியார்னா இழிந்தவர். 47, இகழ்ந்தோர் கூறும் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரை யாரை விட மேன்மையானவர் என்று குறிப்பிடுறாங்க. அவரு இகழ்வோர் எடுத்துக்கலாம், இழிந்து பேசுவாங்கல்ல. அப்ப இந்த இகழ்வோர் கூறும் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர் யாரை விட மேலானவர் அப்படின்னா, இந்த உண்ணா நோன்பு இருக்கிறாங்க பாத்தீங்களா, அதாவது உண்ணா நோன்புன்னு நம்ம எக்ஸாக்டா எடுத்துக்கன்னா சாப்பிடாம கொள்ளாம இருப்பாங்கல்ல, கேட்டா என்ன பண்ணாங்க, நான் ஃபாஸ்டிங் இருக்குன்னுவாங்க. இந்த உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட அவங்க மேலானவர்கள். வள்ளுவரே சொல்றாரு அவங்க மேலானவர்கள். இந்த இழிவானவங்க சொல்லக்கூடிய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட மேலானவர்கள். சோ 48, நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும் அப்படின்னா, தம்மை இழிவுபடுத்துவோரையும் தன்னை
இகழ்பவர்களை இப்ப நம்ம படிச்சிருப்போம். என்னது? நிலமானது தன்னை தோண்டுபவரை விழாமல் தாங்குவது போல தம்மை இழிவுபடுத்துவது நம்ம என்ன பண்ணோம்? பொறுத்துக்கணும். இப்ப நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும் அப்படின்னா தன்னை இகழ்பவரிடம் நம்ம பொறுமை காக்கணும். 49. செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாலதோறும் பழி. இக்குறள் அமையும் அதிகாரம் கேட்டிருக்காங்க. அதிகாரம். இந்த குறளுக்கான அதிகாரம் எங்க வருது அப்படின்னா அரண் வலியுறுத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தில் நமக்கு வருதுமா. அடுத்து 50. தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டொழுகும் பெறின். தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டொழுக பெறின் அப்படின்னா இக்குறள் அமையும் அதிகாரம் என்ன அப்படின்னா நடுநிலைமை. தகுதி அப்படின்னா அந்த தகுதி வச்சு ஒருத்தர் நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம். அப்ப நடுநிலைமை அப்படின்ற அதிகாரத்துல வரக்கூடியதா இருக்கு நடுநிலைமை. சோ 50 கொஸ்டினுக்கான விடைகள் நம்ம தெளிவா பார்த்துட்டோம். நீங்க விடைகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நான் கொடுக்குற கேள்விகள் இருந்து அப்படியே டிஎன்பிஎஸ்சிக்கு வரும்ன்றதுதான் எங்களுடைய ஸ்பெஷல். சோ மறக்காம என்ன பண்ணுங்க, இன்ஜினியர் குருன்ற சேனல்ல நிறைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. நம்மளும் வெற்றி அடையணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் வெற்றி அடையணும். அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க கொண்டு போங்க. சோ இந்த சேனல்ல எல்லார்கிட்டையும் கொண்டு போங்க. ஸோ எனக்காக பண்ணுங்க, ஓகேங்களா? எனக்காக என்ன பண்ணுங்க, இந்த சேனலை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போங்க, ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் அது நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சேனல் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க கொண்டு போவீங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், மறக்காம இந்த நம்பருக்கு கொடுத்துருக்க பாருங்க, இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா மறக்காம 5 rupees சென்ட் பண்ணிட்டு இதே நம்பருக்கு என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல வந்து சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் 9க்கான பிடிஎஃப் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கொடுத்துருவோம். இல்ல சார் எனக்கு டெய்லி 5 ரூபா கொடுத்து வாங்குறது கஷ்டமா இருக்கு, நான் பல்கா வந்து ஒட்டுக்க என்ன பண்றேன் ஜூன் மாசம் வரைக்கும் நான் கட்டிடுறேன் சார் அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணலாம், ஜூன் மாசம் வரைக்கும் வந்து என்ன பண்ணிக்கலாம் 150 rupees, ஜூன் மந்த் வரைக்கும் 150 rupees கட்டிட்டு நீங்க இது வரைக்கும் நடந்த 1ல இருந்து இந்த ஜூன் மாசம் வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் ஒட்டுக்கா நீங்க வாங்கிக்கலாம், மொத்தமா வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இதோடைய ஸ்பெஷல், நீங்க பாத்துக்கீங்க, ஓகேங்களா? நன்றி, நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.